بسم الله وعلى بركة رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله الملك الحق المبين محمد رسول الله الصادق الوعد الأمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأولياء أمته وأهل سنته أجمعين. لا نبي بعده ولا رسول بعده هو رحمة للعالمين وإمام القبلتين وخاتم النبيين ومحمد المصطفى حبيب الله ورسول الله صلى الله عليه وسلم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தில் நின்றும் ஆரம்பம் செய்கிறேன். வஞ்சிமர கிளைகளை தென்றல் காற்று அசைந்தாட்டும் காலமெல்லாம் ஈருலகை இரட்சகர் எம்பெருமானார் அஹமது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களின் எழிலார் திருப்பெயர் என்றுமே வாழ்வதாக என்று சாட்சியம் கூறுகின்றேன். பிரியமானவர்களே, பெருநாள் என்பது நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், இவைகளெல்லாம் வந்தால்தான் பெருநாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு விஷயம், அல்லாஹுவின் வல்லமையில் உள்ள விஷயம், அவருடைய குதிரத்தின் அடிப்படையிலான விஷயம். ஆக்சுவல் உண்மை பெருநாள் ஒரு மூமினுக்கு எதுவாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் பல்வேறு விதத்தில் பல்வேறு இடங்களில் பலவித கோணங்களில் மிக அழகாக எடுத்து எம்புகின்றார். திருக்குர்ஆனிலே சூரத்துல் யூனுஸ், அல்லாஹ் இந்த யூனுஸ் சூராவிலே அல்லாஹுவின் அருட்கொடையை கொண்டும் அவனது பெருங்கிருபையை கொண்டும் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். இந்த மகிழ்ச்சி அல்லாஹ்வின் கிருபையை அருட்கொடையை கொண்ட மகிழ்ச்சி, அவரது பெருங்கிருபையை கொண்ட மகிழ்ச்சி. இந்த அடியார்கள் திரட்டி வைத்திருக்கின்ற செல்வங்களை விட இது மிக்க மேலானது என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே தனது ஹபீபை பார்த்து உங்களது உம்மத்தாரிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதர பெருமக்களே, ரயீசுல் முஃமினீன் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு, இந்த சூரத்து யூனுஸுடைய இந்த ஆயத்துக்கு 58வது வசனத்திற்கு ஒரு விளக்கம் தருகின்றார்கள். ஃபல் என்பது ஞானத்தின் ஊற்றாகிய குர்ஆன். அல்லாஹ்வுடைய ஃபல் என்பது ஞானத்தின் ஊற்றாகிய அல் ஃபுர்கான். ரஹ்மத் என்பது
நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறிப்பதாக இந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய வசனத்தை பற்றி அல்லாஹ் சொல்றார். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறையீடு வைத்தார்கள். தனது பிறந்த நாளிலும் தான் மறைந்த நாளிலும் மீண்டும் தான் உயிர் எழுப்பப்படுகின்ற அந்த நாளிலும் சலாமத் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா அல்லாஹ் ஒரு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், வானத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு மரவையை இறக்கி தருவாயாக. நீ இறக்கி தருகின்ற அந்த நாளை முன்னோர்களும் பின்னோர்களும் பெருநாளாக கொண்டாடுவார்கள். இப்படி அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார். இந்த துஆ கபூல் செய்யப்பட்டு வானத்திலிருந்து ஒரு சாப்பாடு மரவை இறங்கியதென்றால் அகிலத்தின் அருட்கொடையாம் என் உயிரினும் மேலான தாகா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்தில் உதித்த இந்த நாள் மூமின்களுக்கு மூத்த முதல் பெருநாள் அல்லவா? அப்படித்தானே ஒரு ஈமானுடைய நெஞ்சம் நினைக்க வேண்டும். நினைக்கிறோமா இல்லையா? அதில் மகிழ்ச்சியுறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, அந்த நாளை பற்றி, மீலாதுடைய நேரத்தை பற்றி, மீலாதுடைய நாளை பற்றி அதில் நீங்கள் மகிழ்ச்சி இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று சொல்பவன் மூமினாக இருக்க முடியுமா? அல்லது அவனை மூமின் என்று சொல்லலாமா? சொன்னால் சொல்பவருடைய ஈமான் என்ன ஆகும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல். நிச்சயமாக அவன் இப்லீஸின் அடிவரடியாகத்தான் இருக்க முடியும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சஹாபாக்களை உதாரணம் சொல்கின்றோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை பற்றி எல்லாம் பேசுகின்றோம். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேசித்தார்கள்? அவர்களுடைய நேசிப்பு தாங்க உண்மையான மீலாது. சஹாபாக்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசிப்பு என்பதுதான் உண்மையான மீலாது. என்பதால் தான் அந்த மீலாதுகளை அல்லாஹ்வே கொண்டாடுகின்றான். அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் நட்புகளை வழங்குகின்றான். அல்லாஹ் சாதாரணமானவர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்களா? மனதுகள் எல்லாம் எண்ணி கணக்கிட்டப்பட்டாலும் கூட எண்ணவியலாத அளவு, அன்கவுண்டபிள், எண்ணவியலாத அளவுக்கு எல்லையின்றி நீண்டுவிட்ட ஒரு சங்கிலி தொடர் அல்லவா? நெடும் புகழ் அல்லவா அவர்களது? மண்ணுலகில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிரந்தரம் ஆக்கப்பட்டு விட்டது என்பதை மனித அறிவு சிந்திக்க மறுத்தால் அது ஈமானுடைய அறிவு என்று சொல்வதா? அல்லாஹுவின் ஜலாலியத் என்னும் திரை சுட்டி தொங்கவிடப்பட்ட அந்த நிலையில் வல்ல ரஹ்மானிடத்திலே, அரிஷின் அதிபதி இடத்திலே, மாலிகுல் முல்க் இடத்திலே, ஜல்ல ஜலாலஹு இடத்திலே தனித்த போது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு திருத்தூதரும் 1,00,000 சொச்ச நபிமார்கள் வந்தால்
இந்த உலகத்தில் எவர்களும் நிறுத்தப்படாத திருத்தலத்தில் சுப்ஹானல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அத்தகைய ஒரு உன்னத நிலையில் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தப்பட்டவர்கள் தானே. அது மட்டுமா, வல்லமையின் திரைகள் வள்ளல் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாத விரிப்பாக ஆகப்பட்டது என்பதை குர்ஆனின் மீது சத்தியமிட்டு சொல்வேன். அது என்னுடைய ஃபிட் ஆஃப் இஸ்லாம், ஃபிட் ஆஃப் ஈமான். வித்ரியா என்று சொல்லக்கூடிய காவியத்தை எடுத்து நீங்க அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் இந்த உணர்வு உங்களுக்கு வரும். திருமுருகிகளினுடைய பேப்பர்கள், அவனுடைய துண்டு பிரசுரங்கள், இதெல்லாம் தூக்கி எவனாவது படிச்சாண்டா அவனுக்கு ஈமான் அப்படிதான் போகும். எதையும் படிக்க வேண்டும், குர்ஆனை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தத்துவங்கள், வாழ்வியல் ஆதாரங்களை பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். யார் இந்த ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, அவர்களோடு இருந்தவர்களை நடவடிக்கைகளை வைத்து அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். கடந்த ஜும்மாவிலே கூட சொன்னேன், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கற்பனைக்கு, சைகைக்கு எப்படி நடந்தார்கள் ஆயுள் வரை. அல்லாஹ் அக்பர், ஆயுள் வரை. ஹுதைபியா என்ற இடத்திலே உடன்படிக்கை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது 6 வருடங்கள் கழித்து மதீனா முனவ்வராவிலிருந்து மக்கா வருகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித சஹாக்களுடன், சஹாபா பெருமக்களுடன். 400 கிலோமீட்டர் வந்தாகிவிட்டது. 25 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது. அந்த இடம், அதற்கு பெயர் தான் ஹுதைபியா. இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் தடை செய்யப்படுகின்றார்கள். கொடிய குஃபார்களால், எதிரிகளால், துரோகிகளால். அப்போது ஒரு பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை நடக்கின்றது. இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, ரசூலுல்லாஹ் நீங்க போய் இந்த வேலையை நாங்கள் முடிக்கிறதுக்குள்ள மக்கால உள்ள சிச்சுவேஷனை போய் பார்த்துருவாங்க. ஏண்டா 45 கிலோமீட்டர் தூர இடையில இந்த கொடுமையை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அங்க என்ன நடக்குது அங்க போய் பார்த்துருவாங்க. ஏன்னு சொன்னா ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவானவர்கள், தைரியமிக்கவர்கள். அவர்களுடைய சொந்த பந்தம் தான் மக்காவை சுற்றி நிறைய இருக்காங்க. இதான் காரணம். மற்ற யாரும் போனா அவங்க கொண்டுடலாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்கள கை வைக்கிறதுக்கு முடியாது, அனுப்புறாங்க. அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே ஒரு மரத்துக்கு கீழ் உடன்படிக்கை நடக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்குது. என்ன இறங்குது? இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் நேசித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டு விட்டான் என்று குர்ஆனுடைய ஆயத்தை இறங்குது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களின் மீது ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் தத்தமது கரங்களை வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில சஹாபிகள் பேசிக் கொண்டார்களாம். என்ன பேசுறாங்க? நம்மெல்லாம் இங்கே உடன்படிக்கையில் இருக்கிறோம். உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸின்னூரைன், உத்தம சஹாபி அவர்கள் மக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், சந்தோஷமாக தவாப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மக்காவுக்கு போனால் என்ன வேலை? உங்க வேலை என்ன வேலை? உங்க வேலை மக்காவுக்கு போன. அல்லாஹ் தஆலா இலியாஸ் அண்ணனுக்கு ரஹமத்தையும் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் தனது மேலான கருணையும் நூறானத்தையும் அப்படியே இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டான். மக்காவுக்கு போறீங்க, பாபாவுக்கு துவா செய்ய போறீங்க.
அங்க போனோம்னு உங்களுக்கு என்ன வேலை? புனித காபாவை காண்கின்ற வேலை, கண்டு கழிக்கின்ற வேலை, கண்டு கதறுகின்ற வேலை, அதை தவாப் செய்கின்ற வேலை, அல்லாஹுவின் சன்னிதானத்தில் சரணாகதி அடைகின்ற வேலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க? அதான செய்யணும். செய்யணுமா இல்லையா? இப்ப சஹாபிகள் பேசிக் கொண்டது ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மெல்லாம் இங்கே உடன்படிக்கையில் இருக்கிறோம். நபி சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு போயிருக்காங்க, அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சந்தோஷமா என்ன செய்வாங்க? தவாப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களேன்னு கவலைப்படுறாங்க. கவலைங்க, இது ஒரு வகை கவலை. இது ஒரு வகை கவலை. என்ன கவலை சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன கவலை? நம்மெல்லாம் போகலையே, காபாவை காணவில்லையே, 6 வருடங்களுக்கு அப்புறம் வரமே. இந்த கை மேல ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்குது. அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இது கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? ஏனைய சஹாபியா பெருமக்கள் பேசிக்கொண்ட அந்த செய்தி கேட்டுச்சு. உஸ்மான் தவாப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ரலியல்லாஹு தஆலா. அடுத்த செகண்ட் இல்லைங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், தன்னுடைய முபாரக்கான மற்றொரு கையை தூக்கி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வச்சு சொன்னாங்க, இந்த கை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கை. இந்த கை தனது கையை தூக்கி வச்சு சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கை. என்ன சொன்னீர்கள் சஹாபா பெருமக்களே? தவாப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? 1 வருடம் அல்ல, 1000 வருடம் அந்த இடத்தில் நான் வராமல் எனது தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாப் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். எப்படி சைமல்டேனியஸா அதே நேரத்தில் அங்க என்ன நடக்குது தெரியுமா? மக்காவுக்கு போறாங்க, அங்க போய் நிலவரத்தெல்லாம் பார்க்கறாங்க. அங்க உள்ளவங்களாம் நல்லா எதிரிகளாக இருந்தாலும் சொந்தக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பேசிட்டு இருக்காங்க. திரும்பி வந்து செய்தியை சொல்லணும் இல்லையா? போன வேலையை முடிச்சுட்டு அவ திரும்பும் போது அங்க உள்ளவங்களாம் சொல்றாங்க, யாரை பார்த்து? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, 6 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப தூரம் வந்திருக்கிறீங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப தூரம் வந்திருக்கிறீங்க, தவாப் செஞ்சுட்டு போயிருங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நோ அப்ஜெக்ஷன். தவாப் செஞ்சுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களை பார்த்து சொன்னார்கள், என் ஏந்தலர் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத தவாவை ஒருபோதும் உஸ்மான் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி? இதுதாங்க உண்மையான முஹப்பத். முஹப்பத்தில் 2 உண்டு. முஹப்பத்தே காஸ், முஹப்பத்தே ஆம். எது பெட்டர்? எது பெட்டர்? சஹாபாக்களுடைய முஹப்பத் எதுவோ அதுதான் பெட்டர். சஹாபாக்களுடைய அந்த அளவுக்கு ஹபீபுல்லாஹி ரசூலுல்லாஹி ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி, என் உயிரிலும் மேலான தாஹா அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தும் நேசம் கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள் தான். அந்த வாழ்க்கையிலெல்லாம் வாழ்வின் ஒரு நுனி பகுதியில் கூட நாம் அடைய முடியாது. சும்மா பொய்ய சொல்லிட்டு தெரியும். என்ன சொல்லுவீங்க? பொய்ய சொல்லிட்டு தெரியும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வைத்த அன்பு இருக்கு பாருங்க. அது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயால் புனித நாவினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உலகம் ஆரம்பம் முதல் மறுமை வரை அத்தனை இறையடியார்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் அமல்களை எடுத்து தராசின் ஒரு தட்டில் வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஒரே ஒரு அமலை மறுதட்டில் வைத்தால் அந்த அமல் தாங்கிய தட்டு தான் கிடக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பேற்பட்ட அமல்!
அது இவ்வளவுதான் அளவிட முடியாது அந்த அன்பு, அந்த மரியாதை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்ம கொஞ்சம் பிரயாணம் போக வேண்டியது வந்திருக்கும். நான் பிரயாணம் போவேன், அப்போ உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். எப்படி சொல்றாங்க? சில நாட்கள் கழிகின்றது, அல்லாஹ்வுடைய வஹி இறங்குகின்றது ஹிஜ்ரத்தை பற்றி. ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும்படி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி மூலம் அறிவிப்பு செய்கிறான். அது ஒரு நடுநிசி வேலை. நண்பரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல ரசூலுல்லாஹ், தனது ஹபீபை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, விட்டுட்டு போவாங்களா? இந்த துனியாவில் வேண்டாம், விட்டுட்டு போயிடும். இந்த துனியாவில் வேண்டாம், இல்லாததை சொல்வோம், சொன்னதை இல்லாமல் ஆக்கும், அதெல்லாம் வேற விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வஹி நடுநிசையில் இறங்குது, வஹியை உடனே அமுல்படுத்துறாங்க. ஹபீபிடத்திலே நண்பரிடத்திலே சொன்ன அந்த ஞாபகம் வருது. அவ என்ன செய்யறாங்க, தனக்குரிய தேவைகளை எடுத்துக்கிட்டு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. வந்துட்டு அவங்க வீட்டினுடைய கதவை இப்படி தட்டுவதற்காக வேண்டி இப்படி கையை வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவு ரிவர்ஸில் வருது. அந்த கதவு ரிவர்ஸில் வரும். பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே தன்னுடைய கட்டுமானத்தோட உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூபக்கரே, அன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், அன்னைக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், இன்னைக்கு எனக்கு அல்லாஹ்வுடைய வஹி வந்துருச்சு, புறப்பட்டுட்டேன், உங்க ஞாபகம் வந்தது, உங்களை கூட்டிட்டு போக வந்த, ரைட். கதவை கையை கூட நான் வைக்கலையே, நீங்க அந்த இடத்துல தயாரா அதுவும் ஆயத்தமாக உட்கார்ந்துருக்கீங்க. சும்மா இல்லை, பெட்டி படுக்கையோட உட்கார்ந்துருக்கீங்க. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அந்த தோழருடைய பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஹபீபுடைய பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நீங்க எப்போது ஒரு இரவுல உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களோ அந்த இரவுல இருந்து நான் காத்திருக்கிறேன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்புக்காக வேண்டி அடியார்கள், அடிமைகள் காத்திருப்பவர்கள், அடிமைகளுக்காக வேண்டி தூதர் ஒருபோதும் ஒரு நொடி கூட வாசல்ல காத்திருக்க கூடாது. என் தேவைகள் அப்பப்போ போய் முடிக்கிறேன், வந்து இந்த இடத்துல காத்திருக்கேன். இதுதாங்க முஹப்பத்தே ரசூல், இதுதாங்க முஹப்பத்தே ரசூல், இதுதாங்க இஷ்கே ரசூல். கொடி வெடித்து மீலாது விழாவில் கத்துறது இஷ்கே ரசூல் அல்ல. தாடி தொப்பி பெருசா வச்சுட்டு சில பேர் ரோட்ல போறான், தாடி எல்லாம் அப்படி பறக்குது, அதுக்கு பேர் தாடா. தாடி வைக்காதவன் ஒரு பிரச்சனை சொன்னா, தாடி வைக்கிறவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் முஹப்பே ரசூல், சுன்னத். இவனுக்கு ஒழுங்கா சுன்னத் விட்டுருக்கான்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா வாழ்க்கை பூரா இந்த லட்சணத்துல இருக்குது, அந்த ரங்கத்தில் உள்ளது எந்த லட்சணத்துல இருக்கும்? அல்லாஹ். இதுதான் உண்மை முஹப்பத். என்ன சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எப்போ என்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு போறேன் நீங்க சொன்னீங்களோ யார ரசூலல்லாஹ், அன்னிலிருந்து காத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் ரசூலை எனது வீட்டில் வாசலில் ஒரு நொடி கூட வெயிட் பண்ண நான் விட மாட்டேன். இன்னைக்கு நம்ம ஊர் பணக்காரங்களாம் எடுத்துங்க, பணக்காரே நம்மளை சொல்றதை விட கரெக்டா சொல்லணும், பணக்கார பொறுக்கிகள். ஏன் சொன்னா, பணம்ன்ற திமிரு வந்துட்டு அவன் பொறுக்கி. நான் கூட 16 கோடி ரூபாய்க்கு சுத்து வச்சிருக்கேன். எனக்கு அந்த திமிரு அல்லாஹ்வுடைய சத்தியமா வந்ததில்லை, வராது. வந்து விட்டால் பெற்ற தாயோடு தவறு செய்த குற்றத்துக்கு நான் ஆளாவேன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நியத்துடையவன். இவன் என்ன செய்வான் தெரியுமா? வருகின்ற ஆலிம்களை, வருகின்ற நல்லடியார்களை, வருகின்ற ஏழைகளை, மசாக்கீன்களை
தெருவிதில் காத்து நிற்பதில் பேரானந்தம் அடைபவன் யாரு? நம்ம முஸ்லிம். அவனுடைய வீட்டு பிலாசபி திட்டத்தில் ஒரு திட்டமே உண்டு. என்ன திட்டம்? வந்தா காத்திருக்கணும், வந்தா காத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் வாட்ச்மேன் தான் பேசணும். அல்லாஹ் அக்பர். இதை சொல்கின்ற தகுதியும் உரிமையும் பெற்றவன் நான் என்பதால் இந்த ஜும்மாவிலே, இந்த மெம்பரிலே, மெஹராபிலே உங்களுக்கு சொல்கின்றேன், எந்த ஒரு ஏழையை என் வீட்டு வாசலிலோ இங்க வாசலிலோ நான் காத்து வைத்தவனே கிடையாது இது வரைக்கும். ஓப்பன் சேலஞ்ச். எந்த பணக்காரனையும் நான் உள்ள விட்டதில்லை, அது வேற விஷயம். என் ஈமான் போயிடுன்ற பயத்தினான் எந்த ஏழையும் நான் வீட்டு வாசல காக்க வைத்ததில்லை. ஏழைக்கு தான் எனக்கு என்னுடைய இடத்தில் முதலிடம். நான் போட்டிருக்க காஸ்ட்லி சோஃபா ஏழை உட்காருவதற்கு, மிஸ்கீன் உட்காருவதற்கு, பராரிகள் அமர்வதற்கு. ஏன்? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்க போகிறவங்க அவங்க தான் சொல்றாங்க. ரசூல் சில பேர் பொறாமப்பட்டு கேட்டாங்க, யார் ரசூல் அப்படி சொல்லிட்டீங்களே, நாங்களாம் என்ன ஆகிறது சொன்னாங்க. உங்கள்கிட்ட வெயிட் லக்கேஜ் இருக்கு, இழுத்து பறிச்சுட்டு வரணும். ரயில்வே ஸ்டேஷனில் போய் இல்லையா சொன்னேன், ஒரு 3 சூட் கேஸ் இருந்தால் நம்ம கதி என்ன? நம்ம 2 பேர் கதி. 2 பேரும் இப்படி எந்திரிச்சு போனோம்னு வச்சுங்க, எப்படி போவோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெயிட் இல்லாத, லக்கேஜ் இல்லாத ஃபகீர்கள், மசாக்கீன்கள், ஏழைகள் வெயிட் இல்லாத. இவன் வந்து வெயிட் உடையவன். எந்த வெயிட்? ரசூலுல்லாஹ் சொன்னது வேற வெயிட், இன்னைக்கு இவனுக்கு இருக்குது ஹெட் வெயிட். உண்மையா இல்லை? ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனது தூதரை, தனது இமாமை, தனது ஹபீபை, தனது நேசரை, தனது நபியை, தனது ரசூலை என்ன சொல்றாங்க? ஒரு நொடி கூட நீங்கள் என்னுடைய வீட்டு வாசலை காத்திருக்க வைக்க நான் காரணமாக மாட்டேன். யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்காக சொன்ன நாளிலிருந்து காத்திருக்கின்றேன். இதுதாங்க முஹப்பத்தே ரசூல், இதுதாங்க இஸ்கே ரசூல். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்படிப்பட்ட இஷ்கும் முஹப்பத்தும் உண்மை மூமின்களிடத்திலே வந்தாக வேண்டும், வந்தாக வேண்டும். சும்மா வரட்டும் அப்படின்னு துவாலாம் கிடையாது, வந்தாகணுமையா. வரலே நீ கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு செல்லப்படுவாய். வரலே நீ நரகத்தின் கொள்ளிக்கட்டையாக மாற்றப்பட்டு விடுவாய். இந்த குர்ஆன் அல்லாஹ் அத்தனையும் உனக்கு அல்லாஹ்வே அனுப்ப நினைக்கும் போது கூட தனது ஹபீபை தான் தேர்ந்தெடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டைரக்டா கொடுக்கல. பறவைக்கு உணவளிக்கின்ற அல்லாஹ், மரங்களை வளரச் செய்கின்ற அல்லாஹ், புற்பூண்டுகளை முழக்கச் செய்கின்ற அல்லாஹ் மிகப்பெரிய இன்சான் இல்லை. நீனே நான நீனும் பெரிய இன்சான் இல்லை. நம்மெல்லாம் சாதாரண இன்சானா? ஏன் நம்ம குணம் நல்லா கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கலாம்ல? ஏன் கொடுக்கல? அல்லாஹ்வுக்கு எதுக்கு தேவை ஏற்பட்டுச்சு? ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தூதர் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? அல்லாஹ் சொல்கின்றான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன். அடியார்களே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அறியாத அத்தனை லட்சணங்களை நான் அறிந்து வைத்தவனாக இருக்கின்றேன். நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஆக ரசூலுடைய முஹப்பத் இல்லை, உனக்கு சுவனமே இல்லை என்பதுதான் ஃபிளிட் ஆஃப் இஸ்லாம், ஃபிளிட் ஆஃப் ஈமான். அதான் நிதர்சன உண்மை. இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, எப்பேற்பட்ட சஹாபி, எப்பேற்பட்ட சஹாபி. எனக்கு பின் நபியாக அனுப்பப்பட வேண்டிய நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு ஏற்படுமையானால் கத்தாபின் மகன் ஹஜ்ரத் உமரை அல்லாஹ் நபியாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சஹாபி. அவனுடைய மகன் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. யார் யார் விளையாண்டது? நபி ரசூலுல்லாஹ் உடைய பேரர் ஹஸ்ரத் ஃபாத்திமத்து சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெண்களின் தலைவி, சுவனத்தின் பேரரசு. ஹஸ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுடைய மகனான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் கத்தாப் சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனும் அப்துல்லா இப்னு உமர் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க? மன்னிக்க வேண்டும், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணிட்டாங்க? அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, உங்க வாப்பா
என் பாட்டனாருக்கு அடிமை தெரியுமான்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, உங்க வாப்பா உமர் இருக்கார் இல்லையா, கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எங்க பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன அடிமை அப்படின்ட்டாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சுங்க. வருமா இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்க? நேரா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட ஓடுனாங்க. பாப்பா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்லிட்டாங்க? உங்களுடைய அடிமைன்னு சொல்லி ரொம்ப தாழ்வா பேசிட்டாங்க என்ன. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கையில மகனை பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம ஊர்ல உள்ள உமர் என்ன செய்வாரு? சண்டைக்கு போயிடுவார். எனவே ஈமான் அப்படி பேஈமான். என்னுடைய பாட்டனார் இருந்தார்கள், அல்லாஹ் அவருடைய கபரை நூறாக்கட்டும். அண்ணன் தம்பிங்க பேசிக்க மாட்டாங்களாம், வருத்ததாபம். அந்த முனையில பார்த்தா டேஸ்ட் ஹோட்டல் இன்னைக்கு இருக்குது மெட்ராஸ்ல. அவர்ல சின்னவர் உட்கார்ந்துருப்பார். எங்க தாதா இந்த முனையில மளிகை கடையில் உட்கார்ந்துருப்பார். அவரு மகன் எங்க வாப்பா மர்ஹூம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களாம். அவர் என்ன பண்ணிருக்காரு? நேரா போய், வாப்பா சின்ன தம்பி என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு இருக்காரு. அப்படியா? பிரிவாப்பட்ட போய் சொல்லு. இவர் வந்திருக்காரு, வாப்பா காதர் வைத்தியின் தம்பி என்ன அடிச்சுட்டான். அப்படியா? சச்சாட்ட போய் சொல்லு. ரெண்டு பேரும் 4 இடம் நடந்திருக்காங்க. நடுவில் ரெண்டு பேரும் சந்திச்சு, இவங்க ரெண்டு பேரும் பெரிய மனுஷர்களா, நம்மளை எப்படி எல்லாம் அலைய விடுறாங்க, வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிரும். இதுதாங்க உறவு, இதுதான் உறவு. இவர் போய் சொன்னோன்னு என்ன பண்ணாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து ஒரு ஓகி ஒரு அற விட்டாங்க. அப்படியா? சொல்லுவான் அவன். அந்த புறம்போக்கு ஜென்மம் இருக்கான் பாருங்க, பிஜேவா பூஜேவா, அவன் சொல்லுவான் இப்படி. ஈமான் உள்ளவன் சொல்ல முடியாதுங்க. ஏன் சொன்னா, ஈமான் உள்ளவன் குர்ஆனை பார்க்கின்றான், ஈமான் உள்ளவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியலை பார்க்கின்றான், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றான், அதிலே முஹப்பத் ரசூலை பார்க்கின்றான், அதிலே இஷ்க் ரசூலை பார்க்கின்றான். அதனால சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? ஒரு கையில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மகனையும் பிடிச்சிட்டு நேரா வந்தாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. அது எப்படி பிடிச்சாங்க தெரியுமா? வலது கையில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடிச்சிக்கிட்டாங்க, இடது கையில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. நேரா ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாக்கு வந்தாங்க. நேரா ரசூலுல்லாஹ் ரவுலாக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய திருப்பேரை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாராம், உங்களுக்கு நான் அடிமை, உங்களுக்கு அடிமை சொன்னாராம். நோட் பண்ணிக்க யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்தில் உங்களுடைய பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சாட்சியாகி விட்டார்கள், நான் அடிமைதான். அல்லாஹ் சொல்லிவிட்டு கதறி அழுதார்கள். எப்பேற்பட்ட முகமது பார்த்தீங்களா? அப்துல்லா இப்னு உமர் டேஞ்சர் ஆயிட்டார். கம்ப்ளைண்ட் போய் சொன்னா எவ்வளவு பெரிய தக்வாவுடைய வெளிப்பாடு. நேர பேரனையும் மகனையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரணியை கையில பிடிச்சு வந்து சன்னிதானத்துல இருந்து யார் ரசூலுல்லாஹ் அழைச்சாங்களாம். அழைச்சிட்டு சொன்னாங்களா, உங்களுடைய பேரன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உமரை பார்த்து உங்களுடைய அடிமை என்று சொல்லிவிட்டார். நோட் பண்ணீங்க யா ரசூலுல்லாஹ், உமரும் மறுமைக்கு சாட்சியாக நிற்கிறார், நான் உண்மையிலே உங்களுடைய அடிமை தான். இதுதாங்க முஹப்பத் ரசூல், இதுதாங்க இஷ்க் ரசூல், இதுதாங்க உண்மையான உம்மத்தினுடைய அடையாளம், உண்மையான மீலாது. இதுதான் மறுமையில் கேட்கப்படுகின்ற பிரதான முதல் கேள்வி தொழுகை என்ற ரசூலுல்லாஹ் விரும்பி நடத்தி காட்டி சொல்லி இருந்தோம். கேவலம் அந்த தொழுகையில கூட நம்மளுடைய எவ்வளவு பெரிய பாரமுகம். நம்ம எப்படி உண்மையான ரசூலை பற்றி பேச முடியும்? நம்ம எப்படி இஷ்க் ரசூலுடையவர்கள் என்று சொல்ல முடியும்? சிந்திக்க வேண்டும். இப்படி சிந்தித்தால் இன்ஷா அல்லாஹு தஆலா நம் ஈமானை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான், நம் ஈமானை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். சிந்திக்க தவறினால் அல்லாஹ் மறுமையில் ஓட விட்டு கேவலப்படுத்துவான். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை முதலில் நம் மனைவி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் அதில் கடமையுடையவர்களாக தெளிவுடையவர்களாக ஆக வேண்டும்.
அத்தகைய தௌஃபீக்கை இந்த பயானை கேட்டதின் மூலம் அல்லாஹ் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு பிறந்து விட்ட நாம் ஈமானோடே வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்துவிட்ட பின் ஈமானோடு தான் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு மரணிக்கின்ற அந்த தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை நம் ஒவ்வொரு நாவுகளுக்கும் அல்லாஹ் சத்தியமாக நசீபாக்கி வாஜிபாக்கி வைப்பானாக. மரணிப்பதற்கு முன்பாக கனவிலும் நினைவிலும் மீண்டும் 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 புனித கஅபாவை வலம் வரக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தையும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் உயிரிலும் மேலான தாயகம் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாதமலர்க்கடியில் நின்று கோடான கோடி முறை அதிலும் மேலான முறை அழகிய ஸலவாத்துகளையும் சலாம்களையும் உரைக்கக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வாஜிபாக்கி வைப்பானாக என்ற துஆவோடு இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வஹுவல் முஸ்தஆன். வஸ்ஸலாமு அலா மன் இத்தபஅல் ஹுதா. ஸலாமுன் கௌலன் மின் ரப்பிர் ரஹீம்.